பார்க்கலாம். இதில் நான் வந்து 1 மீட்டர் அளவுக்கு கட் பண்ணிக்க போகிறேங்க. ஏன்னா இந்த பார்ட்ரு வந்து நமக்கு இந்த பார்ட்ரு உயரம் மட்டும் வைக்கலானாலும் பத்தாது, இல்லை கீழே மட்டும் கொடுத்தாலும் பத்தாது. அதனால் இந்த சென்டரில் இந்த பார்டரை வச்சுட்டு சைடில் ப்ளைனாக விட்டுடலான்ட்டு நான் 1 மீட்ரு கட் பண்ணுறேன். அந்த 1 மீட்ரு வந்து அந்த ப்ளூ கலர் வந்து ஒரு 15 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணுறேன். அது வந்து 2 கைக்கு வர மாதிரி எக்ஸ்ட்ரா விட்டு 1 மீட்ரு நான் கட் பண்ணுறேன். இப்போ இதில் வந்து கட் பண்ணுறது முன்பக்கம் பின்னாடி கைக்கு இந்த 1 மீட்டரில் வந்து 3க்குமே நம்ம இதில் எடுத்துக்க போகிறோம். இந்த ப்ளூ கலர் வந்து 15 இன்ச்சு வைக்கிறது கைக்குங்க. குட்டை கை தான், 7 இன்ச் உயரம். இது லென்த்து பார்த்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். ஏன்னா அகலமான கை, சுடிதாரும் நல்ல பெரிய சுடிதாருங்க. அதனால் வந்து ஒரு பீஸ் ஒரு கைக்கு தான் வரும். அதை 2ஆக மடிச்சோன்னா ஒரு பக்கத்துக்கு ஒரு கை தான் வரும். அந்தளவுக்கு வந்து நல்லா லாங் பெரிய சுடிதார் தான். அதனால் நான் 1 மீட்ரு கட் பண்ணுறேன் 15 இன்ச் உயரம் வச்சு. நம்ம வந்து மீதி உள்ளதை அப்படியே 2ஆக கட் பண்ணி முன்பக்கத்துக்கும் பின்பக்கத்துக்கும் நம்ம கொடுத்துக்கலாம். இந்த இப்போ தனியாக எடுத்து ஓரமாக வச்சிடலாம். இந்த பார்டரை வந்து நம்ம சென்டரில் வச்சுட்டு 1 மீட்ரு இருக்குங்க. கரெக்டாக வந்து 1 மீட்ரு கொஞ்சம் ஒரு 2 பாயிண்டோ 3 பாயிண்டோ தான் கம்மியாக இருக்குது. இது தனியாக எடுத்து வச்சிடலாம். இந்த இடத்துல வந்து வெயில் இருக்குங்க, அதனால உங்களுக்கு அப்படி தெரியுது. சில பேர் வந்து இந்த டேபிளை மாற்றுன்னு சொல்கிறீங்க. நான் மாற்றலான்ற ஐடியாவில் தான் இருக்கேன். அது கொஞ்சம் டைம் இல்லாதனால ஒன்றும் பண்ண முடியல. இது இழுக்குன்னு சொல்கிறீங்க, ஆனால் அந்த மாதிரி இழுக்கிற மாதிரிலாம் இல்லைங்க. இப்போ இது 2ஆக நான் சமமாக 2ஆக மடித்து சென்டரில் கட் பண்ணுறேன். இது நல்லா பெருசாகவே தான் இருந்தது. ஏன்னா அது நம்ம சாலுக்கு எடுக்க போகிறது கிடையாது. ஏன்னா உள்ளதை அப்படியே நம்ம லாங் டாப்பாக தைக்க போகிறோம். இந்த சாரியோட ரேட்டு வெறும் 350 ரூபா தாங்க. டேமேஜ் சாரீ லெஸ் பண்ணி கொடுத்தாங்க. வெறும் 350 ரூபா தான். இதே இது நம்ம நல்லா இருக்க மாதிரி எடுத்தோன்னா 550 ரூபா 600 ரூபா சொல்லுவாங்க. இது கொஞ்சம் பெரிய பார்டருன்றதுனால சுடிதாருக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து தனித்தனியாக 2 பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போ இது வந்து நான் ரெட் கலர், அதாவது முந்தி கலரில் ரெட் கலர் லைனிங் எடுத்திருக்கேன். இது ஃபுல் வாயிலுங்க. எத்தனை இன்ச் இருக்குதுன்னு பார்க்கலாம். 70 பாயிண்டோட கொஞ்சம் கூட இருக்குது, 72 பாயிண்ட் அந்த மாதிரி இருக்குங்க. இது தண்ணியில் அலசி போட்டிருக்கேன் ஃபுல் வாயில். இப்போ சென்டரில் கட் பண்ணிக்கலாம். சென்டரில் கட் பண்ணிவிட்டு இதை 4ஆக மடித்து போட்டுருங்க. இப்போ இதை 4ஆக மடித்து போட்டுக்கலாம். இதில் வந்து 16 இன்ச் இருக்குது உயரம். இருக்கிற உயரத்தை நம்ம அப்படியே வச்சுக்கலாம். நல்லா ஹைட்டான பொண்ணு தான். மொத்தம் உயரமே 55ங்க. அப்போ பார்த்துக்கோங்க எந்தளவுக்கு ஹைட்டுன்ட்டு. கீழே கால் வரைக்கும் 55 இன்ச்சு. இப்போ சுற்றளவு பார்க்கலாம். ஆம்கோல் டு ஆம்கோல் வச்சுக்கோங்க. இதில் வந்து 23 இன்ச் இருக்குங்க. நான் வந்து 26 வைக்கிறேன். என்ன 26 வைக்கிறீங்க, 3 இன்ச் எக்ஸ்ட்ரா வைக்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம உள்ளே வந்து இது காட்டன் தண்ணியில் போட போட சுருங்கும். நிறையா உள்ளே வந்து தையல் போட்டிருக்காங்க இந்த அளவு சுடிதாரில். அதனால் 3 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வைக்கிறேன். மறுபடியும் அளந்து காமிக்கிறேன். 26 வைக்கிறேங்க. 3 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன். உள்ளே பாருங்கள், நான் கை வச்சுருக்கிறதுலேருந்து அந்தளவுக்கு பிடிச்சி தைச்சிருக்காங்க. இப்போ பார்த்துக்கோங்க உள்ளே எவ்வளோ இன்ச்சு விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. உள்ளே பிடிச்சி தைச்சிருக்கிறது மட்டுமே நமக்கு 2.5 இன்ச்சு இருக்கும். இப்போ 13 இன்ச்சு வச்சா மார்க் பண்ணிக்கலாம். 13 இன்ச்சு வச்சு நேராக மார்க் பண்ணிக்கலாம். நேராக கோடு போட்டுக்கோங்க.
சமமாக வச்சுக்கலாம். இப்போ சுற்றளவு 13 இன்ச்சு, உயரம் வந்து 16 இன்ச்சு இருக்குங்க. 16 இருக்குது. இப்போ நெக்கோட அகலம் பார்க்கலாம். நான் 3.5 இன்ச் வைக்கிறேன். நார்மலாக 3 வைப்போம். ஆனால் வந்து இது கொஞ்சம் நம்ம முன்னாடி மேலே தானே ஏற்றி வைக்கிறோம், பின்னாடி மேலே தான் ஏற்றி வைக்கிறோம். அதனால் 3 இன்ச் வைக்கிறேன். ஷோல்ட்ரு வந்து 4 இன்ச் வைக்கிறேங்க. ஷோல்ட்ரு வந்து 4 இன்ச் வைக்கிறேன். நெக் ஆம்கோலோட உயரம் வந்து 8 இன்ச் வைக்கிறேங்க. ஆம்கோலோட உயரம் 8 இன்ச்சு. இப்போ இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி போட்டுக்கலாம். நான் 1.5 இன்ச் வச்சா சரியாக வருமானு பார்த்தேன். ஆனால் ரொம்ப இறக்கமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதனால் நான் 1.25 மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ ரவுண்டாக போட்டுக்கலாம். ரவுண்டாக போட்டு இப்போ கீழேருந்து 1 இன்ச் மார்க் பண்ணுங்கள். இப்போ அதுக்கு யூசேஃபாக நம்ம போட்டுக்கலாம். இந்த மாதிரி போட்டுக்குங்க. இப்போ சைடில் வந்து 1 இன்ச்சு நம்ம கம்மி பண்ணலாம். இது 1 இன்ச்சுக்கு நான் கம்மி பண்ணேன்னா இல்லைங்க, நான் ஒரு 1/4 இன்ச் அளவு தான். ஏன்னா வந்து இது கொஞ்சம் நமக்கு வெயிட்டான பொண்ணுன்றதுனால நமக்கு அது கொஞ்சம் லூஸாக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நமக்கு காட்டன் சுடினால தண்ணியில் போட சுருங்கும். ரெண்டாவது லூஸாக இருந்தாலும் நம்ம பிடிச்சிக்கலாம். சப்போஸ் பத்தாமல் போயிடுச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ ஷோல்ட்ரு வந்து 1/4 இன்ச்சுக்குன்னு கிராஸாக மார்க் பண்ணிக்கேன். இப்போ ஆம்கோல் வந்து தையலுக்கு விட்டுட்டு வச்சு பார்க்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நம்ம தையல் போடுற மாதிரி இருக்குது. அதாவது 1.5 இன்ச்சு நம்ம தையல் போடுற மாதிரி இருக்குது. இப்போ அந்தளவுக்கு நான் மார்க் பண்ணியிருக்கேன். இந்தளவுக்கு மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து நான் 1 இன்ச்சு நிஜமாக கம்மி பண்ணலைங்க. நான் லைட்டாக தான் கம்மி பண்ணி வளைவு போட்டிருக்கேன். ஏன்னா வந்து கொஞ்சம் இருக்கட்டும், நம்ம எக்ஸ்ட்ரா தையல் போட்டுக்கலாம் அப்படின்றதுக்காக. இப்போ ஆம்கோல் கட் பண்ணிக்கலாம். இப்போ ஷோல்ட்ரு வந்து கிராஸாக கட் பண்ணிக்கலாம். நெக்குக்கு அடையாளப்படுத்திக்கலாம். இப்போ கீழே வந்து நான் இதுக்கு 2 டபுள் லைனிங் போட போகிறேங்க. ஏன்னா வந்து இந்த சாரீ மெட்டீரியல் வந்து ரொம்ப லேஸாக இருக்கும். உங்களுக்கு நம்ம ஒல்லியாக இருக்கவங்களுக்கே யோசிப்போம் இது போட்டால் ரொம்ப லேஸாக இருக்கும் அப்படின்ட்டு. இது பெரிய சுடிதாருன்றதுனால நான் அதாவது மேலே ஒரு லைனிங்கும் உள்ளே இந்த ஃபுல் வாயிலும் நான் டபுள் லைனிங் போடுறேங்க. ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம அமௌண்ட்டு சேர்த்து வாங்கிக்கலாம். ஏன்னா நல்லா இல்லைன்னா வந்துட்டு அதுவே ஒரு மாதிரி ஆயிரும். ஏன்னா இதுக்கெலாம் சால் சில பேர் போட மாட்டேங்கிறாங்க. அதனால் சொல்கிறேன், டபுள் லைனிங் நான் கொடுக்குறேங்க. அதாவது 3 கிளாத் வந்துடும் நமக்கு. இப்போ முன்னாடி ஆம்கோல் வந்து 1/4 இன்ச்சுக்கு குறைஞ்சி கட் பண்ணியிருக்கேன். இப்போ நெக்கோட உயரம் பார்க்கலாம். 6.5 இன்ச்சு மார்க் பண்ணுறேன். ரவுண்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கேயும் ஒரு 6.25 இன்ச்சு 1/4 இன்ச்சு மட்டும் கொஞ்சம் இறக்கி வச்சு பேக் நெக் கட் பண்ணுறேன். உங்களுக்கு லோ நெக் வேணாலும் நீங்கள் வச்சுக்கோங்க. லோ நெக் இருந்தாலும் இதுக்கு நல்லா தான் இருக்கும். ஆனால் அதுக்கு நம்ம டைட்டாக போடணுங்க. செம்ம டைட்டாக போட்டால் தான் அது நிற்கும், இல்லைன்னா ஷோல்டர் இறங்கும். இப்போ இதுக்கு நெக்கு வந்து நம்ம தைக்கையில் கட் பண்ணிக்கலாம். இவ்வளோ தான் முன்னாடி கட் பண்ணுறது. அதே மாதிரி கையும் வந்து நான் இப்போ கட் பண்ணலை, தைக்கும் போது கட் பண்ணிக்கலாம். கீழே வந்து 12.25 இருக்குங்க. அதை 1/4 இன்ச்சு தான் கம்மி பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து நமக்கு 3 இன்ச்சு வரும். ஆனால் வந்து நார்மலாக எஸ் சைஸ்னால் வந்து நம்ம 3 இன்ச்சு வைப்போம். அதோட கொஞ்சம் குண்டானவங்கன்னா 4 இன்ச்சு. இதுக்கு வந்து நான் 5 இன்ச்சு வைக்கிறேங்க. ஏன்னா உள்ளே நல்லா ஒரு 1/2 இன்ச்சுக்கு தையல் பிடிச்சிட்டோன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதாவது வந்து சீக்கிரமாக பிரியாது. ஏன்னா இது லேஸான மெட்டீரியல்ன்றதுனால ஒரு 1/2 இன்ச்சுக்கு தையல் போடலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தான் விட்டு கட் பண்ணுறேன். ஏன்னா நானும் இது ஃபஸ்ட் டைம் நான் வந்து இவ்வளோ பெரிய சுடிதார் தைக்கிறது. அதனால் வந்து நம்ம கட் பண்ணிட்டோன்னா பத்தாது. நான் 5 இன்ச்சு அகலம் வச்சு கட் பண்ணிவிட்டு 8ஆக மடித்து போட்டுக்கோங்க. ஆனால் நான் சென்டரில் 5 இன்ச்சு அகலம் வைக்கிறேன்.
இப்போ இந்த மாதிரி மடித்து போட்டுக்கலாம். இது சாரீ வந்து ரொம்பவே சுருக்கமாக இருந்துச்சு, ஒரு மாதிரி, அதாவது அந்த கரை பக்கம்லாம் ஒரு மாதிரி வளைவாக ஒரு மாதிரி இருந்துச்சு. தண்ணியில் அப்படியே ஊற போட்டுட்டு அப்படியே அலசி புழிஞ்சு காய போட்டேங்க. காய போட்டேன், ஆனால் சுருக்கம்லாம் அவ்வளோவா இல்லை, நீட்டாக தான் இருக்குது. நான் அப்படியே அயன்லாம் பண்ணலை, அப்படியே தான் மடித்து போட்டிருக்கேன். 8 பீஸு போடுறேங்க. ஃபஸ்ட்டு 2ஆக மடிச்சுக்கோங்க, அடுத்து 4ஆக மடிச்சுக்கோங்க, அது மறுபடியும் 2ஆக மடிச்சுக்கோங்க. அதனால் இதில் வந்து 8 பீஸ் இருக்குது நமக்கு. இதை வந்து கீழே வந்து கரை வந்து சமமாக வச்சுக்கோங்க. சமமாக வச்சுக்கலாம். வச்சுட்டு இப்போ உயரம் பார்க்கலாம். ஏன்னா ஒரு இடத்துல ஏற்றி தாத்தி இருந்தால் சரியாக வராது, அதனால் கரெக்டாக வச்சுக்கோங்க. மொத்தம் உயரம் 55 இன்ச்சு. கீழே அந்த கரையோரத்தில் மட்டும் நான் மடித்து தைக்க போகிறேன். அதுக்கு 1 இன்ச்சு நான் விட்டுட்டு 15 இன்ச்சு நம்ம வந்து மேல் உயரத்துக்கு கணக்கு வச்சுக்கோங்க. அதுக்கு கீழே 45 இன்ச்சு வந்து நீங்கள் வச்சுக்கோங்க. சாரிங்க, 45 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். தப்பாக சொல்லிட்டேன். 15 இன்ச்சு அதுக்கு போச்சுன்னா மொத்தம் உயரம் 55, 40 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. நான் 5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா சொல்லிட்டேன், 40 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம். நம்ம வந்து எஸ் சைஸ்னால் வந்து 3 இன்ச்சு வைப்போங்க, உள்ளே ஓரளவுக்கு பிடிச்சி தான் தைப்போம். அதை விட கொஞ்சம் பெரிய சைஸ்னால் 4 வைப்போம். நான் இந்த இதுக்கு வந்து 5 இன்ச்சு வைக்கிறேன், அதிகம்தான் இது. எதுக்காக நான் 5 இன்ச்சு வைக்கிறேன்னா, உள்ளே வந்து நிறைய பிடிச்சி விட போகிறேன் நான். ஏன் அப்படின்னா, நமக்கு சில நேரம் வந்து கொஞ்சம் உட்காரும் போது எந்திரிக்கும் போதெல்லாம் சில நேரம் வந்து அது பிரிஞ்சிருச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் வந்து நான் 5 இன்ச்சு அகல வச்சுட்டு உள்ளே நிறையா பிடிச்சி விட போகிறேன். இந்த சைடில் 2.25, இந்த சைடில் 2.25 வச்சுருக்கேங்க. சென்டரில் 5 இன்ச் வச்சுருக்கேங்க. இது மொத்தம் 11 இன்ச் இருந்தது. இப்போ மேலேருந்து நம்ம வந்து கிராஸாக போட்டுக்கலாம். ஸ்கேல் இருந்துச்சுன்னா ஸ்கேல் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. நான் சும்மா கையில் தான் மார்க் பண்ணி விட்றேன். இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இதை வந்து ஃபஸ்ட்டு மேலே கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் 2.25, இந்த பக்கம் 2.25. சென்டரில் வந்து 5 இன்ச்சு பண்ணியிருக்கேங்க. இது நல்லா கிராஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து நம்ம டாப்ஸில் நம்ம வந்து அளவு இது எடுக்க முடியாது. நம்ம சுற்றளவு கை மட்டும்தான் எடுக்க முடியும், மற்றபடி ஆம்கோல் இது மட்டும்தான் எடுக்க முடியும். இது அம்பர்லா டாப் மாதிரி நமக்கு வருன்றதுனால, லாங் டாப்ன்றதுனால நம்ம தனியாக அவங்கள மெஷர்மெண்ட் எடுக்கணுங்க. உயரம் எடுக்கணும், கீழே இடுப்பு அகலம் எடுக்கணும். இதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு தான் நம்ம தைக்க ஆரம்பிக்கணும். எஸ் சைஸ் அந்த மாதிரின்னா நீங்கள் வந்து நம்ம பாப்பாவுக்கு தைச்ச ட்ரெஸ்ஸஸ்லாம் இருக்குது, அது சரியாக வரும் அளவு. சில இதில் வந்து டாப் வச்சு அளவு எடுக்க சொல்லி கொடுத்துருக்கேன், சில இதில் அப்படியே அளவு எடுத்து சொல்லி கொடுத்துருக்கேன். பாருங்கள், இது வந்து கொஞ்சம் நல்லாவே பெரிய டாப்புங்க. இது ட்ரிபிள் எக்ஸல் சொல்லுவோம், ட்ரிபிள் எக்ஸல் சொல்லுவோம் இல்லையா, அந்த சைஸ் உள்ள டாப் இது. இப்போ இந்த மாதிரி கட் பண்ணி சமமாக வச்சு எல்லாமே வந்து எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஆனால் தச்சு பழகுறீங்க இல்லையா சுடிதார், அவங்களுக்கும் வந்து இந்த மாதிரி கம்மியான ரேட்டில் எடுத்து காட்டன் சுடிதாராக தைச்சி பழகுனீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. இப்போ இது கட் பண்ணியாச்சு.
இதவே வச்சு அதுக்கு வந்து இன்னொரு பீஸ்க்கு இது வந்து ஒரு முன்னாடி பக்கத்துக்கு இல்லைன்னா பின் பக்கத்துக்கு வச்சுக்கலாம். இன்னொரு இதை மடித்து போட்டு இதவே அளவு வச்சு அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் அடியில் ஒரு பீஸ் வந்து நான் 8ஆக மடித்து போட்டிருக்கேன். மடித்து போட்டிருக்கேன். இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு மேலே கட் பண்ணிக்கோங்க. இந்த பக்கம் 2.25, இந்த பக்கம் 2.25, அந்த பக்கம் 2.25 சமமாக வச்சுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் வெயிட்டானவங்களுக்குலாம் நம்ம அந்த மாதிரி ஃப்ளிட்ஸு வச்சு தைக்கிற மாதிரி தைச்சோன்னா வச்சுக்கோங்களேன், ரொம்ப உங்களுக்கு வயிறு வந்து பெருசாக தெரியும், ரொம்ப குண்டாக இருக்க மாதிரி தெரியும். அப்படி இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி தைச்சிட்டிங்கன்னா வந்துட்டு அவங்களுக்கும் வெயிட் தெரியாதுங்க. அதனால் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இப்போ 2 பக்கமும் சமமான அளவில் அதே அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து நீங்கள் பெருசாக இருந்துச்சுன்னா உள்ளே எக்ஸ்ட்ரா கொஞ்சம் நம்ம பிடிச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு தையல் மட்டும் போட்டுட்டு வச்சு பார்த்துட்டு எக்ஸ்ட்ரா வந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா மறுபடியும் அதில் அந்தளவுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தையல் போட்டுக்கோங்க. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் 2வது தையல் போட்டுட்டு கூட நம்ம அமுக தையல் போட்டுக்கலாம். ஏன்னா வந்து ரொம்ப சன்னமாக தையல் போட முடியாது, இது ஈஞ்சிட்டு வந்துடும். நான் வந்து 2 மீட்டர் எடுத்திருக்கேங்க சன்கிரேப்பில். இது கீழேக்கு மட்டும், மேலே ஃபுல்லாகவே நம்ம வந்து ஃபுல் வாயில் லைனிங், அதாவது ஃபுல் வாயில் ஒன்று லைனிங் ஒன்று எடுத்திருக்கேங்க. இது வந்து சன்கிரேப்பு கீழே இருக்க இதுக்கு மட்டும்தான். கரையோட கரை நான் 2ஆம் அடிக்கிறேன். இது அம்பர்லா டாப் மாதிரி நான் கட் பண்ணலை, ஸ்ட்ரைட்டாக தான் கட் பண்ணுறேன். ஏன்னா வந்து அம்பர்லா மாதிரி கட் பண்ணாலும் சரி கீழே வரைக்கும் உங்களுக்கு லென்த்து கிடைக்காது. அதனால் வந்து ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிவிட்டு அதை தனியாக இதை தனியாக நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். உயரம் வந்து கொஞ்சம் தான் கம்மியாக இருக்குது, அதுவே போதுமானது தான். ஏன்னா கொஞ்சம் மேலே ஏற்றமாக தான் இருக்கணும். நமக்கு வந்து மெயின் டாப்போட லைனிங் வந்து 1 இன்ச்சு இல்லை 1.5 இன்ச்சு கம்மியாக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இப்போ முன்பக்கம் வெட்டணும் இல்லையா, அதை வச்சு மார்க் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 2.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி வச்சுருக்கேன். அதுலேருந்து நம்ம வளைவாக அம்பர்லா டாப்புக்கு கட் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். 2.5 இன்ச் இருக்குது. இப்போ கட் பண்ணிவிட்டு அதுலேருந்து நம்ம கிராஸாக போட்டுக்கலாம். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை வச்சு சைடில் தைச்சிக்கலாம் நம்ம. இப்போ உள்ளே இருக்க கிளாத்து கொஞ்சம் ஏற்றி தாத்தி இருக்குது. நம்ம அந்தளவுக்கு மார்க் பண்ணிவிட்டு நான் ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு சைடில் வந்து கிராஸாக போட்டிருக்கேன். ஏன்னா தொங்கும், இல்லைன்னா ஸ்ட்ரைட்டாக போட்டிங்கன்னா தொங்கும் ஓரத்தில். அதனால் வந்து இந்த மாதிரி வளைவாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ மேலே வந்து நம்ம கிராஸாக கட் பண்ணிடுறத இந்த கீழே வந்து நம்ம கொஞ்சம் ஜாயின் பண்ணோன்னா உங்களுக்கு கொஞ்சம் அகலம் கிடைக்கும். 4 பக்கமும் கரையோட கரை வச்சு அமுக தையல் போட்டு விட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அகலம் கிடைக்கும். இப்போ இந்த மாதிரி கிராஸாக கட் பண்ணிவிட்டு இப்போ அதை அப்படியே நம்ம மாற்றி வச்சு தையல் போட்டுட்டோம் அப்படின்னா இப்போ உங்களுக்கு வந்து இந்தளவு வந்து உங்களுக்கு அகலம் கிடைக்கும். இப்போ மேலே வந்து நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாமே கட் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம தைக்க போகலாம். நம்ம வந்து இதில் தான் கைக்கு முன்பக்கம் பின்பக்கம் எல்லாத்துக்கும் எடுத்துக்க போகிறோம். ஏன்னா வேறு கிளாத்து கிடையாது, இதில் மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணும். 7 இன்ச் இருக்குங்க. கீழே நம்ம வந்து பைப்பிங் கூட கொடுத்துக்கலாம். இதை தான் நம்ம வந்து முன்பக்கம் வச்சு சென்டரில் ஏதாவது பட்டன் வச்சு நம்ம பண்ண போகிறோம்.
இங்கே இருக்கிறது மேலே இருக்கிறது வந்து ப்ளைனாக இருக்கிறத நம்ம வந்து பின்பக்கத்துக்கு வச்சுக்கலாம். இது இப்படி தான் வரும். இது ஃபுல்லாகவே நம்ம ஜாயின் பண்ணணும். பாருங்கள், நீங்களும் இதே மாதிரி தைங்க. இப்போ நம்ம வந்து 5 இன்ச்சு நான் வச்சா சரியாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் 5 இன்ச்சு வச்சேங்க. இருந்தாலும் கொஞ்சம் பெருசாக தான் வந்துச்சு. அதனால் இந்த பக்கம் 1/4 இன்ச்சு, இந்த பக்கம் 1/4 இன்ச்சு நான் கொஞ்சம் கம்மி பண்ணுறேன். இந்த மாதிரி வந்து நீங்கள் ஒரு பக்கம் மட்டும் தச்சு பார்த்துட்டு கூட நம்ம எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா அடுத்ததில் வந்து இப்போ இதில் வந்து நான் 8 பீஸ் இருக்குங்க. இன்னொரு 8 பீஸ் வந்து நான் தைச்சு பார்த்ததில் எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தெரிகிற மாதிரி இருந்துச்சு. அதனால் நான் இந்த மாதிரி கம்மி பண்ணிக்கிட்டேன். இப்போ இது லைனாக வச்சு இதில் 8 பாட்டு இருக்குது. 8யுமே ஜாயின் பண்ணிடலாம். ஏன்னா வந்து இது நம்ம ஃபஸ்ட் டைம் வந்து கொஞ்சம் பெருசாக தைக்கிறப்போ வந்து இப்போ நம்ம 5 இன்ச்சு வச்சோம். இப்போ 4.5 இருக்குங்க. 4.5 இன்ச்சு வந்து கம்மி பண்ணியிருக்கேன். இப்போ இதுலேயுமே நான் உள்ளர வந்து நிறையா தான் பிடிச்சி தைக்க போகிறேன். ஒரு பீஸுக்கும் நான் ஒரு 1/2 இன்ச்சு கொட்டி பிடிச்சி தைக்கிறேன். ஏன்னா வந்து இது மெல்லிசான கிளாத்து, நமக்கு வந்து தையல் வந்து பீஞ்சிட்டு வந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டமாயிரும். அதனால் வந்து ரொம்ப மெல்லிசான கிளாத்துன்றதுனால நான் உள்ளர ஒரு 1/2 இன்ச்சுக்கு விட்டுட்டு நான் தைக்கிறேன். இது வந்து ஃபஸ்ட்டு உள் பக்கம் 2 தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் மேல் பக்கம் வந்து நமக்கு தையல். அப்போ ஒரு பாட்டுக்கும் நமக்கு வந்து 3 தையல் வருங்க. இப்போ மேலேருந்து நீங்கள் 1/2 இன்ச்சு தைச்சு வர நீங்கள் வந்து நம்ம டாட்டுக்கு கொண்டுட்டு வர மாதிரி மெல்லிசாக கீழே கொண்டு வந்துடுங்க. இப்போ மேலே வந்து 1/2 இன்ச்சு ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா கீழே போக நம்ம டாட்டுக்கு நம்ம தைப்போம் இல்லையா, அந்த எட்ஜில் அப்படியே மெல்லிசாக வரும் பாருங்கள் தையல், அந்த மாதிரி கீழே நீங்கள் கொண்டுட்டு போயிடணும். இங்கே மேலே தைக்கிற அளவு கீழே கொண்டு போகக்கூடாது. மேலே தைச்சிட்டே அப்படியே கீழே போக கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. ஒன்றுக்கும் 3 தையல் நான் போகிறேன். உங்கள் விருப்பம், ஒரு தையல் போட்டுட்டு அவங்க தையலும் போடலாம். இல்லை வந்து சரி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கட்டும் 2 தையல் போடலான்னாலும் போடலாம். இப்போ எல்லா பாட்டும் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து ரெண்டாவது தையல் அதுக்கு பக்கத்துலேயே போடுறேன் நான். சரியாக வந்துச்சுங்க. கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா வரல. மேல் பக்கம் வந்து நம்ம தைச்சதுக்கப்புறம் கரெக்டாக வந்துச்சு. இப்போ எல்லாத்துக்கும் நம்ம அமுக்கு தையல் போட்டுக்கலாம். இப்போ அமுக்கு தையல் போடும்போது நல்லா படிஞ்சு பார்க்குறதுக்கு நீட்டாகவும் அழகாகவும் இருக்கும். நல்லா பெருசாக வந்துச்சுங்க. ட்ரெஸ்ஸு ரொம்பவே அழகாக இருந்துச்சு. ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் கலர் காம்பினேஷனும் ரொம்ப அழகாக இருந்தது. நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு போடுற அளவுக்கு இந்த ட்ரெஸ் வந்து கிராண்டாக இருக்கும். இது ஒரு ட்ரெஸ்ஸு ரேட்டே வெறும் 350 ரூபா தான். இப்போ எல்லாத்துக்கும் நம்ம அமுக தையல் போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம மேல் பகுதி கட் பண்ணோம் இல்லையா லைனிங்கு, அதை வச்சு பார்க்கலாம் சரியாக இருக்கான்னு. இப்போ உளுண்டு தான் எக்ஸ்ட்ரா இருக்குது, அதனால ஒன்றுமே இல்லை. கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா ஒன்றும் கிடையாதுங்க. ரொம்ப பத்தாமல் போயிடக்கூடாது. இந்த பக்கமும் லைட்டாக தான் எக்ஸ்ட்ரா இருக்குது. இப்போ நான் லைனிங் வந்து இந்த ஓரத்தில் வந்து நான் ஜாயின் பண்ணணும்னு நேற்றுக்கு சொல்லியிருந்தேன். இப்போ 2 சைடும் நான் ஓரத்தில் வந்து லைனிங் ஜாயின் பண்ணிவிட்டு கீழே ஃபுல்லாக நான் உருட்டி அடிச்சிட்டேன். இந்த லைனிங் கட் பண்ணுறது, இதில் கட் பண்ணுறது எல்லாமே நேற்றுக்கு கட்டிங் வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப தெளிவாக சொல்லி கொடுத்துருக்கேன். பார்க்காதவங்க அதை பார்த்துக்குங்க. இப்போ வந்து லைனிங் அடியில் போட்டு மேலே வந்து நம்ம தைச்சோம் இல்லையா மெயின் பீஸ், அதை வச்சு ஒரு தையல் போட்டுக்கலாம். நல்லா கரெக்டாக வச்சு போடுங்க. இப்போ வந்து நம்ம ஒன்றுக்கும் கணக்கு பார்த்தா 3 தையல் போட்டிருக்கோம். லைனிங் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தான் விட்டேன். நம்ம வந்து சைடில் கொஞ்சம் தச்சு விட்டுட்டு அந்த லைனிங் எக்ஸ்ட்ரா இருக்கிறத லைட்டாக கட் பண்ணி எடுத்து விட்டுடலாம். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. பத்தாமல் நம்ம கட் பண்ணிட்டா தான் கஷ்டம். இப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கனால ஒன்றும் இல்லை. சும்மா அந்த ஓரத்தில் மட்டும் லைட்டாக தையல் போட்டு வரேன். அந்த தையலுமே நம்ம தைக்கிறப்ப பிரித்து விட்டுடலாம். ஏன்னா வந்து நம்ம மெயின் பீஸ் தனியாக லைனிங் தனியாக தைக்க போகிறோம். ஏன்னா வந்து நமக்கு மெயின் பீஸ் அளவுக்கு வந்து லைனிங் கிளாத்து நம்ம கொடுக்க கிடையாது, கம்மியாக தான் கொடுத்துருக்கோம். அதனால் வந்து அதோட அகலத்துக்கு இதை கொடுத்தோம்னா நல்லா இருக்காது. அதனால் அது தனியாக இது தனியாக தான் ஜாயின் பண்ணுறோம். அந்த ஜாயின் பண்ணும்போது நம்ம 2 சைடும் போட்டிருக்க அந்த தையலை வந்து நீங்கள் பிரித்து விட்ருங்க. நூல் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கலாம் லைட்டாக கட் பண்ணி விட்றலாம். நம்ம ஃபுல்லாகவே நம்ம வந்து 2 பக்கத்துக்கும் முன்னாடி பின்னாடிக்கு 2க்கும் நம்ம தைச்சி எடுத்துட்டோம். இப்போ முன்பக்கம் தைக்க ஆரம்பிக்கலாம்.
முன்பக்கம் இந்த லைனிங் பீஸ் நான் சொன்னேன் இல்லையா, நான் வந்து 2 லைனிங் கொடுக்குறேங்க. இது வந்து மெல்லிசான கிளாத்து, அதனால் வந்து நான் டபுள் லைனிங் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ வந்து இதை கட் பண்ணிவிட்டு அந்த லைனிங்கில் வச்சு நம்ம ஓடு தையல் ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். முன்பக்கம் பின்பக்கம் ரெண்டுமே ரவுண்ட் நெக்கு தான். உங்களுக்கு எந்த அளவுக்கு லோ வேணுமோ அந்தளவுக்கு வச்சுக்கோங்க. நான் அகலம் வந்து 3.5 இன்ச் வச்சுருக்கேங்க. ஏன்னா இது வந்து பெரிய சுடிதாருன்றதுனால நான் 3.5 இன்ச் வச்சுருக்கேன். ரொம்ப ஒல்லியானவங்க நான் 2.25 வச்சுக்கோங்க. இது ஷோல்டர் வந்து நான் 4 இன்ச் வச்சுருக்கேன். சுற்றளவு 13 இன்ச்சு. இப்போ சென்டரில் வந்து தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். சென்டரில் வந்து நம்ம பார்டர் அப்படியே கொடுக்க போகிறோங்க. அதனால் வந்து தனித்தனியாக நான் கட் பண்ணுறேன். இப்போ வந்து முன்பக்கம் ஃபுல்லாக லைனிங் வச்சிருக்கலாம். ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஓடு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஓடு தையல் போட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடியில் இருக்கிறது வந்து லைனிங் கிளாத்து, இது மேலே இருக்கிறது ஃபுல் வாயிலு. இந்த மாதிரி பக்கத்தில், அதாவது போனோம்னா இன்னும் பக்கத்தில் போடணும். இது வந்து நமக்கு லைனிங்ன்றதுனால நல்லா ஓட போட்டிங்கன்னா போதும். இப்படி தைக்கிறதுக்கெலாம் நீங்கள் தையல் போட்டிங்கன்னா நூல் வந்து அதிகமாக செலவாகும், டைமும் அதிகமாக செலவாகும், துணி வந்து இழுத்துக்கும். நீங்கள் இப்படி கொடுக்கறது ரொம்ப பெஸ்ட்டுங்க. இப்போ லைனிங் வச்சுட்டு நம்ம பேக் சைடு அடிச்சுட்டு போயிடலாம். இப்போ முடிச்சுட்டு இந்த லைனிங் கிளாத் மெயின் கிளாத்தை கட் பண்ணிவிட்டு நம்ம திருப்பி போயிடலாம். லைனிங் கிளாத்தை ஓடு தையல் போட்டுட்டு அதே அளவு நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு மெயின் பீஸில் வச்சு தைக்கலாம். இப்படி அங்கங்கன்னா கட் பண்ணி விட்டுட்டு நம்ம திருப்பி எட்ஜிலே தையல் போட்டுக்குங்க. நல்ல கையில் வந்து நல்லா தேய்ச்சி விட்ருங்க. தேய்ச்சி விட்டுட்டு தையல் போடுங்க. ஏன்னா நம்ம அப்படி தேய்ச்சி விட்டோம்னா தான் உங்களுக்கு வந்து நல்லா அந்த படிஞ்சு கொடுக்கும், தையல் கரெக்டாகவும் வரும். இந்த மாதிரி ரவுண்டாக போட்டுக்குங்க. பேக் சைடு பைப்பிங் தேவையில்லை, 2 தையல் போட்டு எடுத்துக்கோங்க. லைனிங் வச்சு தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ முன்பக்கம் வந்து ஒரு சைடுக்கு மட்டும் நமக்கு வந்து இந்த சரியாக வந்துருச்சு. இப்போ இன்னொரு பக்கத்துக்கு வந்து நமக்கு இந்த ப்ளூ கலர் வரனால நான் வந்து எக்ஸ்ட்ரா சைடில் வந்து ஜாயின் பண்ணுறேன். இது வந்து நமக்கு சுத்தமாகவே தெரியாதுங்க, ஜாயின் பண்ண மாதிரியே அடையாளமே தெரியாது. 2 தையல் போட்டுட்டு அமுக்கு தையல் போட்டுடலாம். நான் அமுக்கு தையல் ஓடு தையல் போடுறேன். நம்ம ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா அந்த ஓடு தையலும் பிரித்து விட்டுடலாம். சுத்தமாக உங்களுக்கு அடையாளமே தெரியாது, நம்ம ஜாயின் பண்ண அடையாளம் தெரியாது. இப்போ வந்து இதில் சுற்றி லைனிங் வச்சுருக்கோம் இல்லையா லைனிங் கிளாத்தில். இப்போ மெயின் கிளாத் வந்து சும்மா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் விட்டு கட் பண்ணி விட்ருக்கேன். இதை வந்து நம்ம ரவுண்டாக தைச்சிட்டு நேராக அந்த கரையோரத்தில் அப்படியே த்ரிட்டுன்னு வந்துடலாம். தனித்தனியாக அந்த மெயின் பீஸை வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். நான் கரெக்டாக அந்த பார்டர் மட்டும் வர மாதிரி தைக்கிறேங்க. எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கட் பண்ணி விட்டுட்டு அங்கங்கே நல்லா கட் பண்ணி விட்ருங்க. மெயினாக அந்த கார்னர்கிட்ட நல்லா கட் பண்ணி விட்ருங்க. இப்போ அப்படியே திருப்பி அந்த ஷார்ப்பாக வர மாதிரி நல்லா ஊசி வச்சு எடுத்து விட்டுட்டு நம்ம எட்ஜில் தையல் போட ஆரம்பிக்கலாம். இப்போ வந்து இந்த பார்டர் மட்டும் வைக்கிறது ரொம்பவே அழகாக இருந்துச்சு இந்த டாப்ஸ்க்கு. ஏன்னா ஒல்லியாக இருக்கோம்னா நமக்கு தாராளமாக போதும். இது பெரிய சுடிதார்ன்றதுனால நம்ம கொஞ்சம் லைட்டாக ஜாயின் பண்ணியிருக்கோம். இந்த எட்ஜிலே தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி நம்ம கீழே இந்த பார்டர் எட்ஜில் தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் பட்டன் பீஸ் வந்து நான் 2 இன்ச்சுக்கு மடித்து ஓரத்தில் தைச்சி விட்ருக்கேன். இப்போ மடிச்செல்லாம் தைக்கல, மேலே நம்ம அப்படியே தான் தைக்க போகிறோம். நம்ம கடைசியாக பைப்பிங் வச்சுக்கலாம் கழுத்துக்கு. ஒரு பக்கம் அப்படியே வச்சு தையல் போட்டுக்கலாம்.
இந்த மாதிரி தையல் போட்டுட்டு இப்போ இன்னொரு பீஸை வச்சு தைக்கலாம். இப்போ தர்மாக்கோல் பால் வந்து 2 விதமாக பண்ணலாங்க. நான் வந்து உங்களுக்கு 2யுமே சொல்லித்தரேன். அதில் உங்களுக்கு எது ஈஸியாக வருமோ அந்த இதை பண்ணிக்கோங்க. இல்லை இதுக்கு வந்து நம்ம சோப் பட்டனும் வைக்கலாங்க. ஆனால் தர்மாக்கோல் பால் வச்சோன்னா நம்ம வந்து ரெடிமேடில் நம்ம வாங்குற சுடி மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இது தர்மாக்கோல் பாலில் வந்து நம்ம வந்து அப்படியே வச்சிங்கன்னா அது ஒயிட்டாக தெரியும். ஏன்னா சாரீ வந்து ரொம்ப லேஸான சாரீ, அப்படியே ஒயிட் கலராக தெரியும் நமக்கு. அதனால உள்ளே குட்டியாக ஒரு பீஸ் வந்து கடைசியாக உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். குட்டியாக ஒரு பீஸ் கொடுத்துட்டு அதுக்கு மேலே நம்ம பால் வச்சுட்டு அதுக்கு மேலே நான் வந்து நூல் வச்சு சுற்றினேன். அப்போது நமக்கு தர்மாக்கோல் பால் ஒயிட்டாக தெரியல. இப்போ இது ஒரு மெத்தடுங்க. இந்த மாதிரியும் நம்ம வச்சு தைக்கலாம். இப்படியும் தைக்கலாம். அடுத்த ஸ்டெப்பு வந்து சிலருக்கு வந்து வரவே வராதுன்னுவாங்க. இப்போ வந்து நல்லா இதை அமுத்தி தனித்தனியாக தர்மாக்கோல் பால் வச்சா அமுத்தி பிடிச்சிட்டு, ஏன்னா பிகினர்ஸாக இருக்கவங்களுக்கு 2யும் சேர்த்து தைக்க வராது. இப்போ இது மட்டும்னா இது சிங்கிளாக இது நம்ம பால் மட்டும் வச்சு தைச்சிட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம தைக்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. இதே மாதிரி ஒரே அளவாக கீழே வரைக்கும் நம்ம தைச்சிடலாம். இப்போ இந்த மாதிரி கீழே வரைக்கும் உங்களுக்கு எந்த அளவுக்கு நெருக்கமாக வேணும் இல்லை தள்ளி வேணுன்றத பார்த்துட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கோங்க. ஏன்னா சிலர் வந்து ரொம்ப நெருக்கமாக இருந்தால் பிடிக்கும், சிலருக்கு வந்து கொஞ்சம் காப்பு விட்டால் பிடிக்கும். அவங்கவுங்க விருப்பம் போல் நம்ம இது பண்ணிக்கலாம். நான் ஒரு 10-15 பீஸ் பண்ணி வச்சுருந்தேன். அது தீந்துருச்சு. இந்த உங்களுக்கு நான் 2 பண்ணி நான் எப்படி பண்ணுறேன்னு பார்த்துக்கோங்க. கரெக்டாக இது உங்களுக்கு பண்ணி காமிக்கல பூரா பாலும் கொட்டி போச்சுங்க. மறுபடியும் பூரா அள்ளி வச்சேன். கை தட்டி அப்படியே கொட்டிடுச்சு. அந்த குட்டி குட்டியாக நான் வச்சுருக்கேன் பாருங்களேன், அது அப்படியே தெரியும். அந்த குட்டி பீஸை வந்து அடியில் வச்சுட்டு டபுளாக ஃபுல்லாக கீழே பூராமே டபுளாக கொடுக்க முடியாது. இந்த குட்டி குட்டியாக இருக்கிறத வந்து நடுவில் வச்சுட்டு நம்ம அதுக்கு மேலே இதை அது பூரா கொட்டிடுச்சு. பூராமே மறுபடியும் நான் அள்ளி வச்சுட்டு வேலையை பார்க்குற மாதிரி ஆயிடுச்சுங்க. இப்போ பாருங்கள் ஈஸியாக நம்ம தைச்சிட்டோம். இப்போ மேலே வச்சு நம்ம அப்படியே ஒரு தையலை போட்டுடலாம். இது எப்பயும் நம்ம பைப்பிங் வச்சு சொல்லி தருவேன், ஆனால் இதுக்கு நான் பைப்பிங் பண்ணலை. ஏன்னா எல்லாமே நம்ம ஒரே மாதிரி சொல்லி கொடுக்கக்கூடாது இல்லையா, உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் தானே ஈஸியாக இருக்கும். இப்போ அந்த பட்டி கிளாத்து மேலே அப்படியே இருக்கட்டும். நம்ம வந்து அது கொஞ்சம் மட்டும் நம்ம இப்போ விட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம பைப்பிங் பண்ணிக்கலாம். அந்த பிசுறெல்லாம் உள்ளே போயிடும், கண்டே பிடிக்க முடியாது இது எப்படா வச்சோம் அப்படின்ட்டு. நல்லா வந்து ஒட்டி வர மாதிரி தைச்சிட்டு வந்துடுங்க. நல்லா கையில் அமுத்தி பிடிச்சிக்கோங்க. ரெண்டு பீஸும் சமமாக வரணும். ஒன்று ஏற்றியும் தாத்தியும் வந்துச்சுன்னா ஒன்று வந்து கம்மியாக இருக்கிறத லைட்டாக இழுத்து பிடிச்சிட்டு அதிகமாக இருக்கிறத லைட்டாக லூஸ் ஃபிட்டு அப்படியே தைச்சிட்டு வாங்க. இல்லை ஒரே ஏற்றியும் தாத்தியும் வந்துச்சுன்னா அப்படியே தைச்சிட்டு வந்துடாதீங்க. ஏன்னா வந்து அது ஒன்று வந்து பெருசாக இருக்கும், ஒன்று சின்னதாக இருக்கும். அதை ஈவனாக நீங்கள் தைச்சிட்டு வாங்க. இப்போ நான் இதை நல்லா அமுத்தி விட்டுறலாம். கொஞ்சம் மட்டும் கிளாத் விட்டுட்டு அதுலேயே ஒரு தையலை போட்டுட்டு இப்போ இதுக்கு வந்து நம்ம பைப்பிங் கொடுத்துடலாம். அதே சாரீ கிளாத்து கொஞ்சம் லேசாக தான் இருந்தது, சரி இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு சாரீ கிளாத்துலேயே தான் கொடுக்குறேன். வேறு கலரு இதுக்கு வரலை, ஏன்னா வேறு மெட்டீரியல் கிடைக்கல. ஏன்னா இது கலரே ரொம்ப ஒரு மாதிரி பிளாக்கும் இல்லாமல் இங்கு ப்ளூ, ரொம்ப டார்க் இங்கு ப்ளூ இது. இப்போ அடியில் வந்து கிராஸ் பீஸ் கொடுத்து நம்ம எப்பயும் போல் பைப்பிங் பண்ணிடலாம். லைட்டாக இழுத்துக்கோங்க.
இப்போ வந்து அந்த பிசுரை நம்ம மடக்கி தைக்கும் போது அடியில் போயிடும் உங்களுக்கு. அதனால வந்து நமக்கு ஒன்றுமே வித்தியாசம் தெரியாது. இல்லைன்னா தனித்தனியாக நம்ம பைப்பிங் வச்சு ஜாயின் பண்ணணும். அதுக்கு இது வந்து ரொம்ப ஈஸிங்க. அழகாக சன்னமாக இது காட்டனுக்கு அதுக்கும் ரொம்ப அழகாக வரும் உங்களுக்கு. இப்போ வந்து நம்ம ஃபுல்லாக பைப்பிங் பண்ணிட்டோங்க. இப்போ அமுகு தையல் போட்டு விட்டுடலாம். இப்போ அமுகு தையல் போட்டாச்சுங்க. போட்டதுக்கப்புறமா பேக் சைடும் இதுவும் நம்ம ஜாயின் பண்ணிடலாம். இப்போ பேக் சைடு வந்து நம்ம எப்பயுமே வந்து தைக்கிறத விட ஒரு நூலளவு நமக்கு பைப்பிங் வந்து இந்த பக்கம் வெளியில் தள்ளி வரணும். அப்போ தான் நீங்கள் திருப்பி தைச்சு அமுகு தையல் போடப்போ உங்களுக்கு வந்து 2 பீஸும் உங்களுக்கு சரியாக வருங்க. லைட்டாக ஒரு நூலளவு மட்டும் தள்ளி வச்சுக்கோங்க. நல்லா தூக்கி விட்டு தைச்சி விட்டுறலாம். திருப்பி பார்க்குறப்ப இந்த பைப்பிங்கும் அந்த பேக் சைடு கிளாத்தும் ஒன்றா இருக்கணும். இப்போ அதை வந்து நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ கை கட் பண்ணலாம். நேற்றுக்கு கை கட் பண்ணுறது நான் சொல்லலை. நான் வந்து ஒரு 7.5 இன்ச் வைக்கிறேன். வச்சுட்டு சைடில் வந்து ஒரு 3 இன்ச் வைக்கிறேங்க. இது வந்து 10 இன்ச் அகலம் கை. சைடில் வந்து 3 இன்ச் வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம இந்த கிளாத்தை வச்சு பார்க்கலாம். கூட எனக்கு வந்து சரியாக வந்தது. இப்போ இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம வந்து கைக்கு வந்து லைனிங் வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்டர் வச்சு மேல் பேக்கில் திருப்பி தைக்க போகிறோம். சமமாக இதுவும் மெயின் கிளாத்தும் 2 சமமாக வச்சு லைனிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பார்டர் அடியில் கொடுத்து மேலே கொடுத்து திருப்பி நம்ம அமுக தையல் போட்டுக்கலாம். இப்போ நம்ம முடிச்சிட்டோம். இப்போ வந்து முன்னாடி கை கட் பண்ணிக்கலாம். இப்போ அடையாளப்படுத்திட்டு இப்போ நம்ம மெயின் கிளாத்தில் வச்சுட்டு பாருங்கள், நான் அடியில் பார்டர் கொடுத்து ஒரு தையல் போட்டு வச்சுருக்கேன். இப்போ அப்படியே நம்ம மேலே திருப்பி கொஞ்சம் கிளாத்து விட்டுட்டு கட் பண்ணி விட்ருங்க. இப்போ மேலே திருப்பி எட்ஜில் தையல் போடுங்க. பார்டர் வந்து சன்ன பார்டர் தான், ரொம்பவே அழகாக இருக்கும். போட்டதுக்கப்புறமா மேலே வந்து மடித்து தைச்சிடலாம். பாருங்கள், அழகாக இருக்குது. இப்போ மேலே வந்து அந்த மாங்காய் மட்டும் தெரிகிற மாதிரி அப்படியே மடிச்சு விடுங்க. இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணி விட்டுறலாம். இப்போ 2 கையும் சேர்த்து பிடிச்சி அடையாளப்படுத்திக்கோங்க. நம்ம தைக்கிறதுக்கு நான் ஆம்கோலுக்கு பைப்பிங் வச்சு தான் தைக்க போகிறேன். என்னன்னா எனக்கு அதுதான் பிடிக்கும். அப்போ தான் கை வந்து நமக்கு சுருக்கம் வராது. அதனால நான் ஆம்கோலுக்கு பைப்பிங் சேம் கலர் தான், ப்ளூ கலரில் பைப்பிங் கொடுக்குறேன். இந்த மாதிரி தைக்கிற அளவுக்கு 1/4 இன்ச்சுக்கு அடையாளப்படுத்திக்கோங்க. உங்களுக்கு விருப்பம்னா பைப்பிங் வைங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் எப்பயும் போல் சும்மா கூட தைச்சி விட்டுறலாங்க. அது நம்மளோடைய விருப்பம் தான், கட்டாயம் கிடையாது. இப்போ அப்படியே உருட்டி அழகாக வச்சுட்டு வாங்க. இப்போ நம்ம அந்த கை நம்ம அடையாளப்படுத்தியிருக்கோம் இல்லையா, அந்த இதுலேருந்து நீங்கள் வச்சு தைச்சிட்டு வாங்க. கரெக்டாக அதுக்கு சமமாகிற மாதிரி. பாருங்கள், கலர் காம்பினேஷன் ரொம்ப அழகாக இருக்குது. ரொம்ப அழகான ஒரு சுடிதாருங்க இது. இதை வந்து இப்போ நம்ம கீழே வந்து சென்டர் பகுதி ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நான் தைச்சிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். 2மே சமமாக நமக்கு வந்து கரெக்டாக இருந்துச்சுங்க. நான் வந்து
4.5 இன்ச்சு வச்சுருக்கேன். 5 இன்ச்சு சொன்னேன். ஆனால் நானும் ஃபஸ்ட் டைம் தான் சொன்னேன் உங்ககிட்ட இந்த சைஸ் வந்து சுடிதார் தைக்கிறதுன்னு. நான் உண்மையை தான் சொன்னேன். சப்போஸ் பத்தாமல் போயிடுமோ என்னமோன்ற டவுட்டில் தான் நான் 5 இன்ச்சு வச்சுங்க. அந்த 5 இன்ச்சு வச்சு நான் தைச்சு பார்த்தேன். அதாவது வச்சு பார்த்தோன்னே நமக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக தெரிஞ்சுது. அதனால மறுபடியும் இங்கிட்டு 1/4 இன்ச்சு இங்கிட்டு 1/4 இன்ச்சு கட் பண்ணிவிட்டு மறுபடியும் தைச்சேன் நான். சரியாக வந்துச்சு. ஏன்னா வந்து எல்லாருமே ஒரு கெஸ்ஸிங் தான் நமக்கு சரியாக வரும் அப்படின்னு நம்ம கெஸ் பண்ணிவிட்டு பண்ணுவோம். அது சில நேரம் வந்து சரியாக வந்துடும். நம்ம என்ன புதுசாக சில விஷயங்கள் ட்ரை பண்ணுறப்ப சொல்கிறேன் நான். இப்போ நம்ம என் பாப்பாக்குன்னா 3 இன்ச்சு வைப்பேன். நம்ம நார்மலாக தைக்கிறது வந்து உங்களுக்கு கரெக்டாக வரும். இது வந்து இந்த சைஸ் வந்து இது ஃபஸ்ட் டைமு. அதனால் எனக்கும் கொஞ்சம் இதாக தான் இருந்தது. ஆனால் 4.5 இன்ச்சு சரியாக இருந்துச்சு. நீங்கள் எட்ஜில் அதாவது ஓரத்தில் தையல் போட்டுக்குவீங்க, கிளாத் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னா நீங்கள் 4 இன்ச்சு வச்சிங்கனாவே போதுங்க இந்த ட்ரிபிள் எக்ஸல் சுடிதாருக்கு. இப்போ வந்து ஃபஸ்ட்டு அந்த எட்ஜில் அதாவது ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு தையல் ஒன்று போட்டுக்கலாம். நான் சொன்னேன் இல்லையா, லைனிங் கிளாத்தும் சேர்த்து வச்சு தைச்சி வச்சுருக்கேன். இது நம்ம தைக்கும்போது நம்ம பிரித்து விட்றேன்னு அப்படின்னு. லைனிங் கிளாத்தை நல்லா ஒதுக்கி விட்ருங்க. லைனிங் கிளாத்தை ஒதுக்கி விட்டுட்டு மெயின் கிளாத்து மட்டும் 2 தனியாக எடுத்துக்கோங்க. கொஞ்சம் தூரம் நீங்கள் தைச்சிட்டு போவீங்க. ஒன்று வந்து பெருசாக வரும், ஒன்று வந்து சின்னதாக வரும். அப்படி வர்றப்ப வந்து பெருசாக வர்றதை லூஸாக விட்டுட்டு சின்னதாக வர்றதை லைட்டாக இழுத்து பிடிச்சிக்கோங்க. இழுத்து பிடிச்சிட்டு நீங்கள் தைக்கிறப்ப அந்த பெருசாக வர்றதை நீங்கள் லூஸாக விட்டு அதாவது வந்து அதை ஒன்றுமே பண்ணக்கூடாது. நீளமாக இருக்கிறத சின்னதாக இருக்கிறத மட்டும்தான் லைட்டாக இழுத்து கொடுக்கணும். எல்லாத்துக்கும் அப்படி வராது, சில நேரம் சொல்கிறேன் நான். இப்போ கரெக்டாக இதுக்கு வந்துடுச்சு. அப்படியே நேராக ஒரு தையலை போட்டுக்கலாம். இதுக்கு வந்து நான் 3 தையல் போடுறேன் அடுத்தடுத்து. மூணு தையல் போட்டுட்டு அந்த கீழே கரையோரம் வந்து சில இடத்துல வந்து நமக்கு சுருக்கமாக இருக்குது. நம்ம அதை வந்து நம்ம மடித்து தைச்சி விட்டுறலாம். 3 தையல் போட்டுக்கோங்க. இந்த நூலெல்லாம் வந்து அப்பைக்கப்போ பிரித்து விட்ருங்க. ஏன்னா வந்து நல்லா இருக்காது. அதை அப்படியே மறந்துட்டு விட்டுட்டிங்கன்னா இழுத்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்துடும். இருக்கிறதுமே தையல் இருக்கிற பக்கம் கொஞ்சம் மெதுவாகவே பண்ணுங்கள். இப்போ 2வது தையல் போட்டு விட்டுலாம். நான் பிங்க் கலர்லேயே போடுறேன், அப்போ தான் உங்களுக்கு தெரியுன்றதுக்காக. இப்போ அடுத்த தையல் போட்டுடலாம். அளவு ட்ரெஸ் வந்து கையை நான் வச்சு பார்த்துட்டேங்க, கரெக்டாக வருது. அதே மாதிரி ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் சுற்றளவு எல்லாமே சரியாக வந்தது. 3வது தையல் கொஞ்சம் தூரம் விட்டிங்கன்னா போதும். இப்போ அதை அப்படியே பெரட்டி உள்பக்கமாக நம்ம லைனிங்கை வந்து கீழேருந்து ஜாயின் பண்ணுங்கள், மேலேருந்து வேணாம். ஏன்னா சில நேரம் வந்து ஒன்று ஏற்றி இறக்கும் இருக்கும். அதனால் வந்து நம்ம இழுத்து பிடிச்சி நம்ம தைச்சி விட்றலாம். அதனால் கீழ் பக்கமாக இருந்து உள்பக்கம் ஜாயின் பண்ணுங்கள். நீங்கள் திருப்பி பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு எதுவுமே தெரியாது. லைனிங்களோட தையல் வந்து உள்ளே இருக்கும். ரெடிமேடில் இப்படி தான் தைப்பாங்க. நீங்கள் கேட்டிருக்கீங்க ரெடிமேடில் தைக்கிற மாதிரி இந்த லைனிங் கிளாத்தை தனித்தனியாக ஜாயின் பண்ணி காமிங்க அப்படின்னு நிறையா தடவை கேட்குறீங்க. இப்போ உங்களுக்காக தான் வந்து இது சொல்லியிருக்கேன். இது வந்து இப்போ வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ அவ்வளோதாங்க, ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ அங்கங்கே லைட்டாக கட் பண்ணி விட்டுறலாம். இப்போ வந்து நம்ம லைனிங் வச்ச நூல் எல்லாத்தையும் நல்லா எடுத்து விட்ருங்க. ஏன்னா எடுத்து விட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ நம்ம வந்து தையல் பகுதி வந்து நமக்கு உள்ளே தான் இருக்கும் லைனிங்க்கும் சேர்த்து. இப்போ கீழே வந்து அந்த பார்டர் அளவுக்கு மட்டும் நம்ம அடித்து தைக்கிறேன். சப்போஸ் இறக்கம் பத்தலை, தண்ணியில் போட போட சுருங்குது, இறக்கம் இல்லை அப்படின்னா கூட நம்ம அதை வந்து பிரித்து விட்டுடலாம்.
இப்போ ஃபுல்லாகவே நம்ம அதை தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ அந்த கரை சில இடத்துல சுருக்கமாக இருக்குது, அதனால தான். இப்போ பாருங்கள், ஃபினிஷ் பண்ணியாச்சு. எவ்வளோ அகலமாக எவ்வளோ பெருசாக நம்ம இருக்க கிளாத்தை வேஸ்ட் பண்ணாமல் ரொம்ப நீட்டாக சூப்பராக பண்ணியிருக்கோம். இது லாஸ்ட்டில் போட்டும் காமிச்சிருக்கேன் நான் பாப்பாவுக்கு. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ. இந்த வெயில் காலத்துக்கு இந்த மாதிரி எடுத்து தைச்சி போடுங்க. ஒரு ஃபங்க்ஷனுக்கு போடுறாலும் நம்ம எம்பிட்டு நேரம் போட்டாலும் உங்களுக்கு எரியாது, செய்யாது, குத்தாது. ரொம்ப ஜில்லுன்னு ரொம்ப நல்லா இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது சின்னாலப்பட்டி கீதா சாரீஸில் எடுத்த சாரீ தான் இது. பிடிச்சிருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனல் பார்க்குறதுக்கு.